ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பரபரப்பாக இந்த டைட்டில் பார்த்த உடனே ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. என்ன அப்படின்னா, அதாவது இன்னும் எலெக்ஷனே வரல, ஏன்னா இவங்க ஜெயிப்பாங்கன்னானே தெரில, கூட்டணி வேறு பிஜேபியோட என்ன போங்கா போகுதுன்னு தெரில. இந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையனும் துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேர் இருக்க போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்கலாம். இதை நான் பிரித்து இந்த கால்குலேஷனை கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா? இப்போ முதல்ல என்ன எடுத்து பார்க்க போகிறோன்னா, எப்படி திடீர்னு போன மாதம் செங்கோட்டையன் அதிமுகவில் ஒரு பரபரப்பான ஒரு தலைவராக வந்தார். 80களிலிருந்து இருக்கக்கூடியவர் 84லேயே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் வாயினாலேயே இவர் எம்பி ஆளாச்சே இந்த தம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு அமைச்சர் பதவி தராமல் விட்டது எம்ஜிஆர். காரணம் எம்பி ஆள் அப்படின்னா எம்பின்றது ஜெயலலிதா அப்போது எம்பியாக இருந்தார். ஸோ இப்படி சொன்ன செங்கோட்டையன் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வராரு. கிட்டத்தட்ட 40 வருஷ அரசியல். 40 வருஷ அரசியலில் பரபரப்பாக ஒரு பெயர் எப்போதுமே அடிபட்டதே கிடையாது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே, அரசியல் நோக்கர்களுக்கு எல்லாமே தெரியும், மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், அந்த காலத்தில் இருந்திருக்கவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு செங்கோட்டையன் ஏன் வந்தார், எப்படி வரப்போகிறாரு அப்படின்றத நம்ம முன்னரே சொல்லியிருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே இது என்ன நடந்துகிட்டு இருக்கு லாபி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் கட்சியை டேக் ஓவர் பண்ண போகிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 தோல்வி பழனிசாமினால் இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்னு அதிமுகவினர் பலரும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள், சிவி சண்முகம் போன்றவர்கள், அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய 2 முன்னாள் அமைச்சர்கள், இவர்கள்லாம் அப்பாவிகள். பாவம் இவர்கள் அதாவது தங்கமணியை பார்த்திங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட அலைவார், டெல்லிக்கு போவார், ஆட்களை பார்ப்பார். ஆனால் அவர் பார்க்க வேண்டிய ஆள் அவர்கள் கிடையாதுன்னு. அதாவது என்னென்னா, டெல்லி போகிறதுக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கக்கூடியவர் தான் யார், இங்கே ஒரு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி நம்பி நிற்கக்கூடியவர் தான் தங்கமணி. ஸோ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே காத்திருப்பார். அப்புறம் யாராவது வண்டி கிளம்புற நேரத்தில் சொல்லுவாங்க, ஐயோ அந்த வண்டி டெல்லிக்கு போகிற வண்டி சென்ட்ரல்லேருந்து கிளம்பணுன்னு அடித்து பிடிச்சி போய் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி போய் அங்கே போய் வண்டி ஏறக்குள்ள அந்த வண்டி கிளம்பிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்பாவியான ஒரு பக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமணி, அது வேலுமணி அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இவர்கள் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. டெல்லியில் என்ன நடக்குதுன்றது இவர்களால் கணிக்கவே முடியலை இன்றைக்கு வரைக்கும். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை அங்கே உள்ள சோர்ஸ் மூலமாக நம்ம தெளிவாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதிவிட்டோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இப்போ போட்டிருக்கிற விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எப்படின்னா இப்போ ஒரு வழக்கு வந்தது, எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்கே தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். அதிமுக யார் பொதுச் செயலாளர், இவர் எப்படி வந்தார் அப்படின்றத பற்றியும் ரெட்டலை அவர்கள் கொடுக்கலாமா என்னன்றதை பற்றி தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் கமிஷனுக்கு இது போயிடுச்சு. இந்த மாதம் எண்டுக்குள்ளே தேர்தல் கமிஷன் இந்த வழக்கை, இந்த விஷயத்தை விசாரிக்க இருக்கிற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி செங்கோட்டையன் உள்ளே வரார் அப்படின்னா, இவர் ஆர்எஸ்எஸ் இவரை வைத்து கொண்டு, ஏன்னா ஒரு கேம் ஆடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு, இவரும் கவுண்டர் தானே, அதனால் யாரும் வருத்தப்பட மாட்டாங்க, அவருக்கு மூத்த கவுண்டர், பெரிய கவுண்டர்னால இவரை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள பிற ஜாதியினரும் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற இந்த இமேஜை மாற்றி, இவர் அம்மா கூடயே இருந்தவர், அம்மாவுக்கு விசுவாசி, எம்ஜிஆர் காலத்திலே அரசியலில் இருந்தவர், அமைதியான மனுஷன், நம்ம எப்போ வேணாலும் இவரை போய் பார்க்கலாம், எது சொன்னாலும் கேட்டுக்குவார், பழனிசாமி மாதிரி பதவிக்கு வர்ற வரைக்கும் பணிஞ்சு கட்டில் கடியில் பணிகிறதும் அதுக்கப்புறம் நிமிர்றதும் ஆன ஆள் செங்கோட்டையன் கிடையாதுன்ன உடனே இவரை போன்றவர்கள் எல்லா ஜாதியினரும் ஏற்றுக்கொள்வார்கள்னு ஒரு கணக்கு போட்டு தான் பூஸ்டப் பண்ணுறாங்க. இதில் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் சர்வதேச அரசியலும் உள்ளடங்கி இருக்கிறது. ஏன்னா இதை நீங்கள் இப்போ சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பிற்காலத்தில் போக நான் உங்களுக்கு அதோட ஆதாரத்தோடு நான் வெளியிடுறேன். சரிங்களா? இதில் அமெரிக்க தமிழ் லாபியும் உள்ளே இருக்குது. இது செங்கோட்டையனுக்கு தெரியுமா அப்படின்னா பார்சியலாக தான் தெரியும். சரிங்களா? அப்போ செங்கோட்டையனை யார் எங்கேருந்து வெளிநாட்டில் உள்ள தமிழர் சக்திகளும் உந்தி கொண்டு வந்தது தான் இது. அது என்னன்றதை நான் உரிய நேரம் வரும்போது யார் அது என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், திராவிட அரசியல் இங்கே நடக்க வேண்டும். திராவிட அரசியல் தமிழர் அரசியலை உடைத்து நீங்கள் அதிகாரம் இருக்குது என்பதனால அவர்களை மிரட்டுவதோ உருட்டுவதோ அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறதோ கூடாது. இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் வேறு வகையில் ஆப்பு வைப்போம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்குமே மிரட்டல் விடுக்கப்பட்ட வெளிநாட்டு சக்திகள்லாம் இருக்காங்க. அதை கேட்டு அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதன் வகையில் தான் செங்கோட்டையன் உள்ளே வரார். இதனால தான் நம்ம அன்னையிலேருந்து ஆணித்தரமாக சொல்லிகிட்டு இருக்கோம், செங்கோட்டையன் வரப்போகிறாரு, வந்துட்டார் அப்படின்னு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை, வழக்கு விசாரணை, இரட்டை இலை விசாரணை வருது இல்லையா? வரும்போது யார் பொதுச் செயலாளர்னு இவர் சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுப்பார்.
எடப்பாடி இதுதானே செய்வார். கொடுத்த உடனே அவங்க போட்டாங்கன்னா நீங்கள் பொதுச்செயலாளரே கிடையாது அப்படின்னு எடப்பாடி கேட்பார், எப்படிங்க நான் தாங்க பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்படும். யார் உங்களை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது மாவட்ட செயலாளர்கள் ஒரு 14 பேர் கையெழுத்து போட்டாங்க. மாவட்ட செயலாளர் கையெழுத்து போட்டால் நீங்கள் பொதுச்செயலாளர் ஆக முடியாது, அதிமுக பைலாலே அப்படி இல்லைன்னொடனே பைலா பேப்பரை தூக்கி காட்டுவாங்க. காட்டினோடனே அதில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுபவர் கட்சி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் அந்த பைலாவில் இருக்குது. கட்சி தொண்டர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை, இந்த 14 மாவட்ட செயலாளர் கட்சி தொண்டர்கள் தானே, அந்த கட்சி தொண்டர்கள் தானே மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்க போட்டால் கட்சி தொண்டர். இந்த வடையெல்லாம் இங்கே சுட வேண்டாம். அதனால் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ரெட்டலை உங்களுக்கு கிடையாது. அப்போ என்னங்க பண்ணுறது? ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் கட்சியெல்லாம் பொதுக்குழு கூட்டினீங்கல்ல, கூட்டி என்ன பண்ணீங்க? இனி பொதுச் செயலாளர் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்று போட்டிங்கல்ல. அப்போ ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் என்பவர் இருந்தார். கட்சியில் அவர் தான் இன்சார்ஜு, அவர் தான் பொது ஒருங்கிணைப்பாளர். ஆனால் ஆட்சியில் அவர் துணை முதலமைச்சர். நீங்கள் என்னவா இருந்தீங்க? நான் துணை ஒருங்கிணைப்பாளர். அப்போ கட்சியில் உங்களுக்கு 2ஆம் இடம் துணை ஒருங்கிணைப்பாளர், ஆனால் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சர். கட்சியில் ஓபிஎஸ்க்கு முதலிடம், ஆட்சியில் 2ஆம் இடம். இப்படி தானே போச்சு. இதுதான் ஸ்டேட்டஸ்கோ. ஜெயலலிதா செத்ததுக்கப்புறம் பொதுக்குழுவில் தானே முடிவு பண்ணீங்க இவங்க 2 பேர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பொதுக்குழுவை கூட்டி எலெக்ஷன் வச்சு அதில் யார் பொதுச் செயலாளர்னு முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் பழைய ஸ்டேட்டஸ்கோ அப்படி நீடிக்கும். எதுனா நீங்கள் டுபாகூரா தேர்வு பண்ணப்பட்டதற்கு பைலாக்கு எதிராக மாவட்ட செயலாளர்களை வைத்து பொதுச் செயலாளர் நீங்களே அறிவித்ததற்கு எதிராக மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் யார் இருப்பான்னா ஓபிஎஸ்ஸே பொதுச் செயலாளர் இருப்பார்னு ஒரு தீர்ப்பு வந்துடும். வந்தவொடனே வெடி போட்டு எல்லாம் கொண்டாடிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செங்கோட்டையனை துணை பொதுச் செயலாளராக உள்ளே கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்துட்டு எடப்பாடியை தூக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ இப்படி நடக்கும்போது எடப்பாடி விட்டுருவாரா? இப்போ வரைக்கும் மோதிட்டு இருக்காரு, ஆட்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பார்த்துக்கிட்டு இதில் என்னென்னா தம்பித்துறை என்கிற ஒரு மனிதர் எம்பி இருக்கார் இல்லையா, இவர் யாருன்னா அதாவது பாட்சா டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த பாட்சா டிஸ்ட்ரிபியூட்டர் போய் யார்கிட்ட பேசியிருக்காருன்னா மாமிகிட்ட பேசியிருக்காரு. இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏன் பாட்சா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னிங்கன்னா ஆர்எம்பி அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து சத்யா மூவிஸ் படத்தை பூரா வாங்கி பாட்சா படத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் அடித்து தான் காலேஜே கட்டுறாரு. யார்? தம்பித்துறை. இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் ஆர்எம்பியை வச்சு வளர்ந்து 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 ஒரு பெரிய இடத்த பிடிச்சி இன்றைக்கி டுபாகூர் அரசியல்வாதியாக சுற்றிட்டு இருக்காரு. யார் எங்கே கேட்டாலும் அதே இடத்துல அப்படியே சைக்கிள் ஏறி போகிற வடிவேல் ஏறி போவார்ல, காக்காக்கு கட்சியிலேருந்து கேகுகா கட்சிக்கு மாறுறேன்ற மாதிரி இந்த அணியிலேருந்து அப்படியே அந்த அணி காலில் போய் விழுந்து தாவக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னா நம்ம தம்பித்துறை. ஸோ தம்பித்துறை சத்யா மூவிஸ் சாப்பாடு தான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டுருக்காரு, காலேஜ் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த நபரை எடப்பாடி தெரியாமல் புரியாமல் இவரெல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இவரை பொதுச் செயலாளராக நீடிக்க வச்சு முதலமைச்சராக பிஜேபி ஆக்கிடும்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் இவரை அனுப்புகிறார். என்ன அனுப்பும்போது என்ன பண்ண இவர் போய் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு? நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய பாஜக போட்ட பிச்சை. அந்த அம்மா ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு கிடையாது. லண்டனில் திரைச்சீலை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்து படித்து பார்ட் டைமில் படித்து உள்ளே இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால செய்தி தொடர்பாளர் ஆகி சரி கடைசி நேரத்தில் தூக்கி ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்து அப்படி இப்படின்னு வந்த ஒரு ஆள் ஒரு டம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த அம்மாவை போய் இவர் பார்த்து என்ன பண்ண போகிறாரு? பாட்சா டிஸ்ட்ரிபியூட்டரு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எடப்பாடியை துணை பொதுச்சாளர் முதல்ல பொதுச்சாளர்னு தூக்குவாங்க. அடுத்து ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்லி பழைய நிலைமைக்கு போனால் திருப்பி ஒரு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கிட்டு துணை பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்படுவார். இப்போ கேல்குலேஷன் கரெக்டாக வருதா? அப்போ என்ன ஆகும்? துணை பொதுச் செயலாளர் தான் முதல்வர் வேட்பாளர். ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் மீண்டும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் நாளைக்கு அதிமுக வெற்றி பெற்றால் துணை முதல்வர். செட்டப் கரெக்டாக இருக்கா? இதெல்லாம் தான் நடக்க போகுது, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஸோ ஓபிஎஸ் உள்ளே எப்படி வருவார்னு எல்லோரும் கேட்டிங்கல்ல, எப்படி கட்சியில் எடப்பாடி சேர்ப்பார்னு. எடப்பாடியே கட்சியில் இருந்தால் தானே எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பு போடுற டுபாகூர் கணக்கு அப்புறம் இவரே இருக்க மாட்டார், சீனில் இருப்பார். திருப்பி பொதுக்குள்ள கூப்பிட்டு அவரை தூக்கிட்டு செங்கோட்டையனை தூக்கி துணை பொதுச் செயலாளராக போட்டுருவாங்கல்ல. போட்டு இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, முதல்வர் ஆகலைன்றது அடுத்த விஷயம். இதுதான் நடக்க போகிறது இங்கே. இப்போ அடுத்து எடப்பாடி என்ன பண்ணுவார்? கட்சியை விட்டு போயிடுவாரா? தனி கட்சி ஆரம்பிப்பார்னா பல பேர் கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி கூட 2-3 சேனலுக்கு நான் பிரேக்கிங்காகவே கொடுத்தேன். நிச்சயமாக போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. எந்த சூழல் எப்படி இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் மோதி பார்ப்பார். அவர் எப்படி அப்படின்னா
வடிவேல் சொல்லுவார்ல தலைநகரம் படத்தில், வாடா வாடா என்னடா பண்ணிடுவ நீ, வாடா எங்கள் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னே. அங்கே போனதுக்கப்புறம் ஏரியா வரைக்கும் வந்துட்டியா நீ, வாடா எங்கள் தெருவுக்கு வாடா, உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறா, என் தெருவுக்கு மட்டும் வாடா, உன்னை என்ன பண்ணுன்னு வேகமாக போயிடான். அடுத்து தெருவுக்கு வந்துட்டான்னொடனே உள்ள மைண்ட் வாய்ஸில் பார்த்துட்டு, வீட்டுக்கு வாடா, என் வீட்டுக்கு வந்துடுவியாடா நீ, என் வீட்டுக்கு வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சப்பறம் காலில் விழுந்து கதறுவார்ல, இந்த கேரக்டர் தான் எடப்பாடியார். பயங்கரமாக சண்டை போடுவாப்புல. டெல்லிக்கு ஆள் அனுப்புவார், அங்கே மகன் அனுப்புவார், தங்கமணி வேலுமணி அனுப்புவார், சவால்லாம் விடுவார், அழிச்சிடுவேன், உருட்டிடுவேன், நான் தான் அவனை காலி பண்ணிடுவேன் அப்படிலாம் பல்ட்டி அடிப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் காலில் வந்து விழுந்துடுவார். ஏன்னா இவருக்கு குருவே செங்கோட்டையன் தான் இவரையே அரசியலுக்கு 80களில் கொண்டு வந்தது ஜனதா கட்சியிலேருந்து. ஸோ கடைசியில் இப்போ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை பகச்சிருக்க மாட்டார், எதிர்த்து கருத்து சொல்லியிருக்க மாட்டார். அவரை வந்து நான் இவர் தானே பொதுச் செயலாளர், எப்படி என்னையை மீறி போய் நீங்கள் சந்திக்கலாம், கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை, பதட்டத்தில் இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா செங்கோட்டையன் காலில் போய் விழுந்து, ஐயா எனக்கு இப்போ துணை பொதுச் செயலாளராக என்னையும் சேர்த்துக்குங்க, நீங்கள் ஒரு துணை பொதுச் செயலாளருங்க, நானும் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கேன் சரியா, ஆனால் வேறு எந்த பதவியும் கேட்க மாட்டேன், ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் முதலமைச்சராக இருங்க, ஓபிஎஸ்ஸை துணை முதல்வர் ஆச்சுங்க, என்னையும் துணை முதல்வர் ஆச்சுங்க, நான் பாட்டுக்கு இந்த ஓரத்தில் இருந்துட்டு போகிறேன் இப்படின்ற திட்டத்திற்கு வந்துடுவார் எடப்பாடின்றது நம்மளோட கணக்கு. புரியுதா? இதை பின்பற்றினால் எடப்பாடியார் அதிமுகவில் இருப்பார். இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை பின்பற்றினார்னா எடப்பாடி அதிமுகவில் இருப்பார். கடைசி நேரத்தில் காலில் விழுந்துட்டு துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்தால் என்னை துணை முதல்வராக வச்சுருங்க, நான் பாட்டுக்கு அடிமையாக கிடக்கேன் அப்படின்னா எடப்பாடி அதிமுகவில் இருப்பார். இல்லைன்னா எடப்பாடி தூக்கி எறியப்படுவார், செல்லா காசாக போயிடுவார். அது எடப்பாடியாருக்கும் தெரியும். ஆனால் இது நம்ம ஒரு பிளானை அவர் கொடுக்குறோம். எது எலெக்ஷன் கமிஷன் ஆட்டையை போட போகிறது, திருப்பி ஓபிஎஸ் உள்ளே வர போகிறது தான் இங்கே உண்மை. அதெல்லாம் நடக்க போகுது இன்னும் 1 மாதத்தில், 1 மாதம் 1.5 மாதத்தில் நடக்க போகுது. ஆனால் எடப்பாடியார் நிலைமை என்னன்னு நீங்கள் கேட்குறீங்களா, அவளா, அதுக்கு தான் நான் இந்த திட்டத்தை எடப்பாடியார் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எப்படி வழக்கமாக போய் கடைசியில் காலில் விழுந்துட்டு இந்த போஸ்டிங்கை கேளுங்க, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம பாவம் முதல்வராக இருந்துட்டார் 4 வருஷன்றக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் அனுபவத்தில் இந்த 35 வருஷம் பத்திரிக்கை வாழ்க்கையில் நம்ம அப்படியே ஓட்டியிருக்கோம் இல்லையா. இப்போ நமக்குள்ள டெல்லி சோர்ஸு, நாக்பூர் சோர்ஸை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி போனால் அவர் பொழைச்சிக்குவார் அப்படின்றது தான் நடக்க போகுது. இது நடக்குதான்னு பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.